வச்சுட்டு நீங்கள் ஒரு 6000 ரூபா பணம் தரீங்களா? 6000 ரூபாயா? நீ என்ன தமாஸ் பண்றியா? அவ்வளோ காசு கிடைக்கலனா நான் தூக்கு மாட்டிட்டு செத்துருவேன். நிஜமா சொல்றியா? முதலாளி, இங்கே இருக்கிற மரத்து மேலே சத்தியமாக சொல்கிறேன். என்ன ஆனாலும் இந்த கண்டிஷன்ல உன்னை சாக விடவும் முடியாது. காசு தரலான்னா அதுக்கு சில கண்டிஷன் இருக்கு. காசு கிடைக்கலனா என்னோட பணம் கோயில் குளத்துல தான் மிதக்கும். அது எப்படிடா? தூக்கு போட்டு செத்ததுக்கு அப்புறம் கோவில் குளத்துல பணம் முதக்கும். முதலாளி, இந்த காசை பேங்க்ல கொடுக்கணும். அடைக்கலனா என்னோட வீட்டையும் நிலத்தையும் ஜப்தி பண்ணிடுவாங்களாம். சத்தியமாவா நீ சொல்ற? ஆமா அப்படின்னா காசு தரேன். முதலாளி, நீங்க எனக்கு ஒரு கடவுள் மாதிரி. இந்தாங்க நகை. ஐயா, இதெல்லாம் எனக்கு வேண்டாம். அப்ப எனக்கு காசும் வேண்டாம். ஐயோ, இப்போ இது புலிவால் பிடிச்ச மாதிரி ஆயிப்போச்சு. டே நீலா, இந்த நகையை வாங்கிட்டு தான் உனக்கு கடன் கொடுக்கணும்னு அவசியம் எனக்கு இல்லைன்னு உனக்கு தெரியாதா? தெரியும் முதலாளி. நீங்க எனக்கு எவ்வளவு காசு கொடுத்துருக்கீங்க. என்னோட நிம்மதிக்காக கேட்குறேன். இந்தாங்க, இதை பிடிங்க. குஸ்தி போட்டிக்கு அப்புறம் நான் இதை வாங்கிக்கிறேன். அதை எடுத்துட்டு போய் யார்கிட்ட வித்தீங்கன்னு என்கிட்ட சொல்லுங்க. சொல்லுங்க. அருணா கயிறை யார்கிட்ட கொடுத்தீங்க? கடையில கொடுத்தீங்களா? இல்ல. அப்ப எங்க போய் வித்தீங்கன்னு சொல்லுங்க. விக்கல. முதலாளி கிட்ட அடமானம் வச்சிருக்கேன். எனக்கு இப்ப என்னோட அருணா கயிறு வேணும். அது கிடைக்காது சாவித்ரி. ஏன் கிடைக்காது? அந்த காசை நான் பேங்க்ல போய் கொடுத்துட்டேன். பேங்க்லயா? பேங்க் கடன் அடைக்கலனா இந்த வீட்டை ஜப்தி பண்ணிடுவேன்னு சொன்னாங்க. ஓஹோ, அப்ப வீடு அடமானம் வச்சு கடன் வாங்கிருக்கீங்களா? காசு இல்லாத நேரத்துல இதுக்கப்புறம் காசு இல்லைன்னா என்ன யாருக்காச்சும் அடகு வைங்க. இப்படி மனசு கஷ்டப்படுற மாதிரி பேசாத சாவித்ரி. அந்த அருணா கயிறு அடகு வச்சது என்ன நீங்க அடகு வச்ச மாதிரி தான். அந்த அருணா கயிறு பத்தி உங்களுக்கு தெரியாதுங்க சாவித்ரி. அது வேண்டாம். நீங்க ஒண்ணு சொல்ல வேண்டாம். உங்களை பார்க்கவே எனக்கு பிடிக்கல. காட்டு வழி போற புள்ள கவலைப்படாத. காரங்க ஏதேதோ பேசுறாங்க. எப்படி பேசாம இருப்பாங்க? ஊர்க்காரவங்க கிட்ட நீங்க வாங்கி வச்ச கடனை கேட்காம இருப்பாங்களா? அத பத்திலாம் இல்ல. வேற? நீ நல்லா யோசிச்சு பாரு. யோசிக்கிறதுக்குலாம் எனக்கு டைம் இல்ல. நீங்களே யோசிச்சு ஒரு முடிவுக்கு வாங்க. உன்னை பத்தி தான் பேசுறாங்க. என்ன பத்தியா? ஆமா, அந்த பைல்வான் ஓ மூஞ்ச பார்க்கும்போது அந்த ஆள் மூஞ்ச மாறிடுச்சுன்னு, அப்புறம் நீ கூட ஒரு மாதிரி பார்த்தன்னு ஊர்ல இருக்க எல்லாரும் பேசிக்கிறாங்க. அது உண்மைதான். அதனால அவங்களுக்கு என்ன? அப்ப அந்த ஆள் உனக்கு முன்னாடியே தெரியுமா? தெரியும். எப்படி? நாங்க ஒரே ஊரு. அது எனக்கு தேவையில்ல. உங்க 2 பேருக்கு என்ன சம்பந்தம்? சம்பந்தமா? ஆமா, நான் அதை தெரிஞ்சுக்கணும். எனக்கு அது தெரிஞ்சுதான் ஆகணும். நீங்க நினைக்கிற மாதிரி எந்த சம்பந்தமும் எங்களுக்குள்ள இல்ல. அப்ப இந்த ஊருக்காரங்க சொல்றது நெருப்பு இல்லாம புகையாது சாவித்ரி. அப்போ சொந்த பொண்டாட்டியை விட உங்களுக்கு இந்த ஊரு சொல்றதா முக்கியமா? வறுமையில கஷ்டப்படுறது பத்தாதுன்னு இப்ப சந்தேகம் வரையா? நீங்க என்னென்ன பண்ணிருக்கீங்கன்னு யோசிச்சு பாருங்க. நீங்க ஊரு ஃபுல்லா கடன் வாங்கிட்டு இருக்கிறது எல்லாத்தையும் வித்தாலும் எனக்கு ரொம்ப முக்கியமான அருணா கயிறையும் சேர்த்து. எனக்கு தெரிஞ்சு ராமும் பொருளை வாங்கிக்கிட்டு காசு கொடுக்குற ஆளு கிடையாது. அது என்னோட தப்பு தான். நான் தான் கட்டாயப்படுத்தி கொடுத்தேன். அது இவ்வளோ பெரிய பிரச்சனையை கொண்டு வரும்னு நான் கனவுல கூட நினைச்சு பார்க்கல. இதுக்கப்புறமாவது நீ இந்த அடகு வைக்கிறது பணம் வாங்குறதெல்லாம் நிறுத்திக்க. எல்லாம் என் தலையெழுத்து வாத்தியாரே. தலையெழுத்த மாற்ற முடியுமா? நீ உத்தமன் அதர்மன் கதை கேட்டிருக்கியோ? இப்போதைக்கு நான் எந்த கதையும் கேட்குற சூழ்நிலையில் இல்லை வாத்தியாரே. இது வரைக்கும் இல்லை. இது வரைக்கும் கடனில் மூழ்கி இருக்கிற ஒன்றை நான் எப்படிப்பா காப்பாற்ற முடியும்னு நினைக்கிறேன். காப்பாற்றுறதுக்கு உங்களால் மட்டும் இல்லை, யாராலையுமே முடியாதுன்னு எனக்கு நல்லா தெரியும். இப்போதைக்கு அடகு வச்சதை திருப்பி கொடுத்தா போதும். அசல் காசு கொடுக்காம எப்படியா கொடுப்பாங்க? உங்களோட க்ளோஸ் ஃப்ரெண்டு தானே ராம் முதலாளி. நீங்கள் அவர்கிட்ட சொன்னீங்கன்னா நிச்சயமாக கொடுப்பாரு. முயற்சி பண்ணுறேன். பஸ்ஸில் தான் வந்தேன். இந்தா ஆட்டோவில் போ. இவெல்லாம் எப்பத்தான் திருந்த போகிறானோ. நல்ல வரவேற்பு.
நீ நீலகண்டனோட அம்மான்றது கரெக்ட். அந்த தொடப்பத்தை கொஞ்சம் கீழே போடுமா. இல்ல நீங்க என்ன திடீர்னு? ஆ, திடீர்னு வரலையே. நான் இப்படி மெதுவா மெதுவா நடந்து தானே வந்தேன். ஏதாவது பிரச்சனையா? ஆ, என்னை பார்த்தா பிரச்சனை பண்ற மாதிரி தெரியுதா? அப்படியே இருந்தாலும் நீங்க தான் இந்த வயசெல்லாம் தாண்டிட்டீங்கல்ல. எதுக்காக வந்திருக்கீங்கன்னு கேட்டேன். என்ன, நான் இங்க வரக்கூடாதுன்னு ஏதாவது ரூல்ஸ் இருக்கா என்ன? அப்படியே தான் இருந்தா சொல்லுங்க, நான் இப்படியே போயிடுறேன். ஐயோ, நாங்க ஏழைங்கல்ல முதலாளி, அதனாலதான் கேட்டேன். உள்ள வந்து உட்காருங்க. ம். எங்க உன் பையன் நீலகண்டன்? ஐயோ, அவன் உங்களையும் ஏமாத்திட்டானா? அது எப்படி நடக்க விடுவேன்? அவனோட அப்பா, அதாவது உன்னோட இறந்து போன புருஷன் நானப்பன், அவராலேயே என்னையெல்லாம் ஏமாத்த முடியல. அப்புறம் எப்படி உன் பையன் நீலகண்டன் என்னை ஏமாத்துவான்? நீ போய் அவனை கூட்டிக்கிட்டு வா. அவன் இங்க இல்ல. ஆ, என்ன பார்த்துட்டு ஒளிஞ்சிருக்கான்ல. நீங்க இங்கே இருங்க, நான் போய் டீ கொண்டு வரேன். கொண்டு வா. உன்னால எவ்வளவு முடியுமோ அவ்வளவு கவனி. அவனை பார்த்துட்டு தான் நான் இங்கிருந்து போவேன். ம், என்ன ஒரு பொறுப்பு அவன் என்கிட்ட கொடுத்து வச்சிருக்கான். அவன் யாரோட பையன்? முதலாளி, என்னங்க இதெல்லாம்? விடுங்க விடுங்கன்னு சொல்றேன்ல, விடுங்க. என்ன பண்றீங்க நீங்க? உங்களுக்கு என்ன பைத்தியம் பிடிச்சிருச்சா? ஈ, ஆமா, பைத்தியம் தான் பிடிச்சிருக்கு. சந்தோஷ பைத்தியத்துல தான் இப்படிலாம் பண்ற சாவித்ரி. என்ன அவ்வளவு சந்தோஷம் உங்களுக்கு? வேலை எதுவும் கிடைச்சிருக்கா? இல்ல, ஒரு வேலை கம்மியாயிடுச்சேங்கிற சந்தோஷம். குறைஞ்சிருச்சா? என்ன இருந்தாலும் பாசமானவர் ராம் முதலாளி. நீ டீ குடுத்தியா? இல்ல. ஆ? நான் எதுக்காக அவருக்கு டீ கொடுக்கணும்? அட கடவுளே, முதலாளி நகையை திருப்பி கொடுக்கதா வீட்டுக்கு வந்தாரு. நீ ஒரு டீயாவது கொடுத்துருக்கலாம்ல. நகையை திருப்பி கொடுக்க வந்தாரா? யாரு? ஐயோ, அப்ப அவர் கொடுக்கலையா? இல்லையே, அவர் கொடுக்கல. முதலாளி வந்தாருன்னு சொன்ன உடனே நான் நினைச்சேன் அவர் நகை தான் கொடுக்க வந்திருக்காருன்னு. கடன் வாங்கின காசு கொடுக்காம எப்படி நகையை கொடுப்பாரு? அப்புறம் எதுக்கு அவர் வந்தாரு? அது எப்படி எனக்கு தெரியும்? ஒருவேளை நான் இல்லாதனால அவர் கொடுக்காம போயிட்டாரோ? சரி, நேர்ல போய் கேட்டு பாப்போம். ஏன் பொண்டாட்டியோட அருணா கயிறு உங்களுக்கு எதுக்கு? அதை என்கிட்ட கொடுத்துருங்க முதலாளி. நீங்க கொடுக்கலன்னா என்னோட வாழ்க்கையே போய். இங்க யாரும் இல்லையா? யாரு? நான் தான், ராமு முதலாளி. உங்களுக்கு என்ன வேணும்? எனக்கு கொஞ்சம் தண்ணி கிடைக்குமா? அம்மா தாயே, எல்லாம் நல்லபடியா நடக்கணும். ஐயோ, வேணும். ஆ. என்ன ஸ்வீட்டா இருக்கு. இந்த கைப்பக்குவம் சொல்றது இதானா? பச்சை தண்ணி கூட எவ்வளோ ஸ்வீட்டா இருக்கு. கொஞ்சம் நில்லுமா. கையிலையும் கழுத்துலையும் எதுவுமே இல்லையே. அந்த நீலகண்டன் எல்லாத்தையும் வித்து தின்னுட்டான்ல. அருணா கயிறை கூட அடகு வச்சுட்டான்ல. அது
உங்ககிட்ட தானே இருக்கு. இப்போ அது என்கிட்ட இல்ல, வீட்டுல பத்திரமா பாதுகாப்பா வச்சிருக்கேன். சாவித்திரி எதை பத்தியும் பயப்பட வேண்டாம். அந்த அருணா கயிறு எனக்கு வேணும். ஐயோ, ஏன் அப்படி சொல்ற? அது வேற எதுக்காக? உங்களுக்கு எதுக்கு என்னோட அருணா கயிறு? அத என்கிட்ட கொடுத்துருங்களேன். தருவேன். இந்த கண்டிஷன்ல நீ என்ன கேட்டாலும் ராம முதலாளி கொடுத்துருவேன். சொல்லு, உனக்கு என்ன வேணும்? எனக்கு என் அருணா கயிறு மட்டும் போதும். கொடுத்துடலாமே. அத நாளைக்கு கொடுத்துருட்டா? ம், நாளான்னைக்கு தரட்டுமா? சாவித்திரி, நாளைக்கே கொடுத்துட்றேன். ஈஸ்வரா, கிடைச்சது கூட இல்லாம போயிடுமோ? நாளைக்கு காலங்காத்தால ஆன உடனே நீலகண்டனை அனுப்பிவிடு. உன்னோட அரணா கயிறை இந்த ராமு முதலாளி கொடுத்து விட்டுருவேன்.